ஹவுஸ் ஆஃப் ஸ்வாப்ல எது வேணாலும் கிடைக்கும் போல இருக்கு. ஆமா, வர்க் பண்ணலையே, பார்ட் மிஸ் ஆயிடுச்சேன்னு கவலைப்படாம இருந்தா ஓகே. அங்க இன்னொரு ஆர்ச்சரி செட்ட பார்த்ததா ஞாபகம். ஏய் பாய்ஸ், நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாருங்க. ஓ வயசா இருக்கும்போது நான் வச்சு விளையாடின கால்ஃப் கிளப் செட் இது கூப். கால்ஃப் போரிங். நீ சொல்றது தப்பு. கால்ஃப் ஸ்கில்லும் ஸ்ட்ராட்டஜியும் இணைஞ்ச ஒரு விளையாட்டு. இப்போ அப்பாவால அந்த கேம் விளையாட முடியுதான்னு நான் காட்டுறேன். அந்த விக்ட்ரோலா ஸ்பீக்கரை போய் அடிக்கிறேன், பாக்குறியா? 4 பாய். கால்ஃப் போர் அடிச்சு போல இருக்கே. இங்க பாத்தீங்களா டாடி? அது இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ எங்க இருக்கியா மிஸ்டர் கேட்? கண்டுபிடிச்சிட்டேன். வாவ் மேன், இந்த பால் ரொம்ப கூல். கால்ஃப் சம்பந்தப்பட்ட எல்லாமே கூல் தான். இப்போ எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தரேன். கால்களை எப்படி வச்சுக்கணும், இடத்துல இருந்து எனர்ஜியை டிரா பண்ணிக்க, உன்னோட ஷோல்டர்ஸ் அலைன் பண்ணிக்க, உன்னோட தடைய பால் மேல வச்சுக்க, உன்னோட காது வழியா மூச்சு விடு. நவ் ஸ்விங். சாரி டாட். நான் தான் கிளப் மேல என்னோட தடைய வச்சிருந்திருக்கணும். நீ ஒரு முடிவு எடுத்துக்க பர்ட். உன் பையனுக்கு கால்ஃபா இல்ல மாடர்ன் டான்ஸ் எதை கத்து கொடுக்கற? இந்த டெனிஸ் ட்ரை பண்ணு. காத்தோட டைரக்ஷன், வேகம், அதோட காம்ப்ளெக்ஸ் ஏரோடைனமிக்ஸ் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு எப்படி அடிக்கணும்ங்கறத சயின்டிபிக்கா ஒரு கணக்குல எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு அட்வான்டேஜ் இருக்கும். உண்மையா விளையாட்டு தெரிஞ்சவதான் கத்து கொடுக்கணும். என் பையன் உன்னை விட 2 மடங்கு நல்லாவே விளையாடுவான். என்ன இது வரைக்கும் அவன் விளையாடுனது இல்ல, அவ்வளவுதான். சரி, அப்ப பசங்களை விளையாட விட்டு யார் அவங்களுக்கு நல்லா கோச் பண்றாங்கங்கறத பாத்துருவோமா? நான் தயார். எங்க ஒபினியன் தேவையில்லையா? என்கிட்ட பெர்ஃபெக்ட் கோர்ஸ் இருக்கு. The Black Backyard Golf Challenge. நான் சின்ன பையனா இருக்கும்போது இதை கிரியேட் பண்ணிருக்கேன். இது ஹசார்ட்ஸ், டாக் லெக்ஸ் அண்ட் பிளைண்ட் பங்கர்ஸ் வச்சு ஜாம் பேக்டா இருக்கும். இது வரைக்கும் யாருமே சக்சஸ்ஃபுல்லா இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதில்ல. நானே பண்ணதில்ல. நீங்க கூட இல்லையா? ரொம்ப பெர்ஃபெக்ட் தான். யாரோட பையன் சிறந்த கால்ஃபர்னு நாங்க இப்ப பாத்துடுறோம். நாம ஜெயிப்போம், சந்தேகமே இல்ல. சும்மா ஜாலியா விளையாட கூடாதா? உன்னோட கேம் ஃபேஸ காட்டு பாய். எதுக்காக இங்க விளையாட்ட ஆரம்பிக்கணும்ங்கற? நீ மட்டும் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் கட்டாம இருந்திருந்தா பசங்க ஜாலியா இந்த பேட்டியோல விளையாடிட்டு இருந்திருப்பாங்க இல்ல? சீக்கிரம் என் ஒய்ஃப் வரதுக்குள்ள விளையாடிடுவோம். அந்த பேக் ஸ்பின் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டியா? ஓகே செல்லம், லேசர் கைடன்ஸ் சிஸ்டத்தை வச்சு நல்லா குறிவை. ஓ டாட், நான் விளையாடணுமா? ஹிட் தி பால். சாரி. அது பரவாயில்ல டெனிஸ், மறுபடியும் ட்ரை பண்ணு. அதுக்குள்ள இது எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். பால் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கணும். நீ இல்லாம நாங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? கேம் டை ஆயிடுச்சு. இது கேம்ல பார்ட் 3. டிரைவர்ஸ் ஹெல்மெட் வழியா ஹவுஸ் ஆஃப் சாப்புக்கு அடிக்கணும். எப்படி முடியுங்கிறத நீ காட்டு. இத வச்சு நீ விளையாடும் போது மிஸ் ஆவறதுக்கு சான்ஸே கிடையாது. ஹோல் இன் ஒன். இப்ப பாருங்க, உன் மகனை இப்ப பண்ண வை. ஓ, அவனால சிங்க் பண்ண முடியும். ஆல்ரைட், ஜோனுக்கு போய் நின்னு கரெக்ட்டா பால கான்சன்ட்ரேட் பண்ணு சான். பட் உன் பையன் வச்சிருக்கிற பால் ரெகுலரா கால்ஃப்ல விளையாடுற பால் மாதிரி தெரியலையே. என் சன் சீட் பண்றான்னு நீ அவனை அக்யூஸ் பண்றியா? அப்பாவோட பழக்கம் தானே புள்ளைக்கும் வரும், அதைத்தான் நான் சொன்னேன்.
நீ என்ன இந்த மாதிரி பேசுற correct ஆ பேசுறேன். நான் என் பையன் உன்னை cheat பண்ண மாட்டான் அத முதல்ல தெரிஞ்சுக்க நீ அனாவசியமா தப்பு தப்பா ஏதோ பேசிட்டு இருக்க. ஹேய் என் பால்ல கைய வைக்காத சொல்லிட்டல ஹலோ ஹேண்ட்ஸம். நம்ம டான்ஸ் நம்மள தொந்தரவு பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஆனா வருத்தமா இருக்கு. தற்புறமா பேசாம உங்க அப்பா இருக்க மாட்டாரு போல இருக்கு. எங்க டேடா நீ பேச மாட்ட? உன் டேட் டெக்னாலஜிக்கு இருக்க புடிச்சு அலையறாரு. இது சரிதான். காதல மூச்சு விடுறதை விட இது எவ்வளவு பெட்டர் தான். தேர்ட் ஐக்கு போட்டுக்கு நிச்சயமா ஸ்பெக்ஸ் கிடைக்காது. அத நீ தெரிஞ்சுக்கோ. முதல்ல நிறுத்து. நாம பெட் வச்சு விளையாடுவோம். தோத்தவங்க ஜெயிச்சவங்களோட ஹோம்வொர்க் பண்ணனும். நான் ஒத்துக்கிறேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் சைலண்ட் டைப்னு நினைக்கிறேன். அந்த கப்ப ஹோல் 5 வெச்சுக்குவோம். உங்க டாட் கொடுத்த கிஸ்மோஸ்க்கு பேட்டரி போட மறந்துடாத. ஆஹா, இந்த டைய பிரேக் பண்ண இதான் டைம். எஸ் 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 எஸ். Oh no way. Too bad, so sad. Oh, ரொம்ப பிரைட்டா இருக்கு. எங்க அப்பா சொன்ன மாதிரி இதுல நிச்சயமா ஏதோ ட்ரிக் இருக்கணும். தேவைப்பட்ட எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லிட்டேன். உன்னால முடிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பண்ணி பாரு. ஆனா நான் தான் ஜெயிப்பேன். எஸ், இப்போ கேம் டை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாடி புகி டான்ஸ் ஆடுறோம். யார் என்னோட ஆடுறீங்க? டெனிஸ் வெயிட், நீ சொன்னது கரெக்ட். இந்த பால்ல சந்தேகப்படுற மாதிரி ஏதோ இருக்கு. ஆமா, நிஜம்தான். இதுல கேட்டோட தந்திரம் ஏதோ இருக்கணும். அதானே சொல்ற? அது உண்மைதான். இந்த பால்கள்ல ஏதோ எனர்ஜி பல்ஸ் மாதிரி இருக்கு. நீயே வச்சுக்க. நான் 9th ஹோல்ல வின் பண்ணனும். ஓ மேன், ஃபைனல் ஹோல் ஆல்ரெடி மன்சனோட தோட்டத்துல இருக்கே. அந்த பர்த் பாத் தான் ஃபைனல் ஹோல். மறந்துரு, நீ ஜெயிச்சிட்ட. ஒரு மாசம் ஹோம்வொர்க்க நான் பண்றேன். என்னது? ஏன்? இந்த கேம்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட லூஸ் பண்ண நான் விரும்பல. இன்னைக்கு நீ சொன்னதுலயே ஒருபடியான விஷயம் இதுதான். பர்ஜன் பர்கர், நான் உன்னை பார்த்துட்டேன். only Munson. நீ என்ன பண்ண வந்திருக்கன்னு தெரியும். உன் வயசுல உங்க அப்பா என்ன பண்ணாரோ அதத்தான் இப்ப நீயும் பண்ண வந்திருக்க. ஹேய், கூப்போட டாட் பல விஷயங்களை மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நாங்க எங்களோட கேம இப்பவே முடிப்போம். அதையும் நான் இப்ப பாத்துடுறேன். கிரவுலர் கிரவுலர். வாவ், தேங்க்ஸ் டெனிஸ். உங்க அப்பா பத்தி நான் சொன்னதை மறந்துரு. நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ கேம முடிக்க ஒரே ஒரு ஷாட் தான் வேணும். இந்த கேம த்ரில்லிங்கா முடிச்சா எப்படி இருக்கும்? என்ன சொல்ற? என் தோட்டத்துல முடிக்கிறதுக்கு நான் உங்களை விட மாட்டேன். No! எதுக்கும் உதவாத கால்ஃப் பாலே, உடனே இங்க வா. நீ பர்த்டே மிஸ் பண்ணிட்ட. ஆனா கிட்டியா அடிச்சிட்ட. ரவுண்ட் தி பிளாக் பேக்யார்ட் கோல்ஃப் சேலஞ்சுக்கு நீ தான் புது சாம்பியன். ஓ யா. என் ஹோம்வொர்க் எந்த லெவல்ல இருக்கு? கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஐசோலேஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? கவலைப்படாத. இங்க வந்து இந்த ஷோவை பாரு. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க பசங்களுக்கு தான் ரோல் மாடலா இருக்க முடியல. எதையாவது ஒழுங்கா பண்ணி காட்டுங்க. ஈஸியான மணலை நீ எடுத்துக்கிட்டு கஷ்டமான கிளையை என்கிட்ட தள்ளி விட்டுடுறியா ஹென்றி? அனாவசியமா பேசுறியா? இப்ப பாரு. ஒழுங்கா வேலையை பாருங்க. நம்ம டாட்ஸ் கோல்ஃப் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மினி கோல்ஃப் விளையாடலாமா? ஷூர். இந்த தடவை மிஸ்டர் கேட் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன்.